ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 4 அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எஸ்பிஓவில் டுடே அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, எல்லா மெம்பர்ஸும் நம்ம வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பேங்க் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மெம்பர்ஸோடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 டே டைம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால் இப்போ பெண்டிங்கில் இருக்குது, ஒரு 24 hours டைம். செகண்ட் என்னென்னா, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சரி பண்ணி சொல்லியிருக்காங்க. எல்லோரும் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே நேம், அக்கௌண்ட் நம்பர், இது ரெண்டுமே சேமாக இருக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் தான் நீங்கள் கொடுக்கணும். ஒரு சில மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்புக்கில் ஒரு பேர் இருக்குது, ஆனால் அக்கௌண்ட் நம்பர் வேறு. இப்படி நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அக்கௌண்ட் நம்பர் ஓகே, அந்த அக்கௌண்ட் நம்பருக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னு பாஸ்புக்கில் இருக்கும், அந்த நேம் அவங்க என்ட்ரு பண்ணலை. அக்கௌண்ட் நம்பரு ஒன்று இருக்குது, அக்கௌண்ட் நேம் வேறு இருக்குது, ஐடியில் உங்கள் ஐடி போட்டிருக்காங்க, அந்த ஐடி நேமும் இல்லை. அதனால் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்பிஓலேருந்து ஒரு 24 hours நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐடி ஓப்பன் பண்ணி உங்களுடைய வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் போங்க, சரிங்களா? வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும், ஐஎஃப்எஸ் கோடு எதாவது ஷோ ஆகும். உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இதில் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும், இந்த இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் 2 times டைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேன் கார்டு நம்பர் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணி இதில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நேம் காமிக்கும், அதை கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ் கோட் எல்லாமே வந்துடும், சப்மிட் கொடுத்துருங்க, ஓகேவா? இது நீங்கள் எல்லாமே ஒரு 1 டேக்குள்ளே கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர், மைக்ரோ டாஸ்க் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே எடுத்திருப்போம். ஒரு சில பேர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் எடுத்திருப்பாங்க, ஒரு சில பேர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எடுத்திருப்பாங்க, மைக்ரோ டாஸ்க் எடுத்திருப்பாங்க. ஒரு சில மெம்பர்ஸ் இந்த டாஸ்க்கை பற்றி கரெக்டான நாலேஜ் இல்லாமல் மாற்றி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் வெப்சைட்டு நம்ம டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் கண்டென்ட் ரைட்டர் எடுக்க முடியும். அதை பற்றி நாலேஜே இல்லாமல் நம்ம ஒரு சில பேர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்தவங்க நீங்கள் மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா யூடியூப் நாலேஜ் இருக்கணும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் இல்லை போஸ்ட் போட தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தெரியும் அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எடுக்கலாம். இல்லை இதை பற்றி எனக்கு எந்த நாலேஜும் இல்லை, யூடியூப்பு நாலேஜ் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் இதிலலாம் ஒர்க் பண்ணுற நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு யூடியூப்பு நாலேஜ் இல்லை, ஃபேஸ்புக் நாலேஜ் இல்லை, இன்ஸ்டாகிராம் நாலேஜ் இல்லை, வெப்சைட்டு ஒர்க் பண்ண தெரியாது, டிசைன் பண்ண தெரியாது, ஆனால் நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோ கண்டென்ட் ரைட்டரோ நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை மாற்றிக்கலாம். எப்படி மாற்றணும்னு நான் சொல்கிறேன். டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி எல்லாமே காமிக்கும். இதில் சூஸ் ஆப்ஷன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை, யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதை பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எம்டியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரவுண்டாக, இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இந்த இருக்கா, இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுடைய டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீஃபண்டபுளுக்காக நம்ம வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜூலை 13க்கு முன்னால் மெயில் அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி அனுப்புனவங்க, அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரல அப்படின்னு சொல்கிறவங்க, அப்புறம் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாமே நான் மெயிலில் சைன் பண்ணி அனுப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு ரிப்ளை வரல, இப்படின்னு இந்த 2 கேட்டகரி பீப்புள்ஸ் மட்டும் நீங்கள் வந்து என்னென்னா கமெண்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஜூலை 13க்கு முன்னாடி நான் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம்லாம் சைன் பண்ணி அனுப்பிட்டேன், பட் வந்து எனக்கு ரிப்ளை வரல அப்படிங்கிறவங்க கமெண்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். உங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓன்னு ஒரு குரூப் இருக்கும்ல, எஸ்பிஓவில், அதில் போங்க. அதில் நிறைய கமெண்டர்ஸுடைய டீட்டெயில்ஸ் காமிக்கும். உங்களுக்கு எந்த கமெண்டர்ஸ் வேணுமோ அந்த கமெண்டர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி, நான் வந்து உங்களுக்கு வந்து ஜூலை 13க்கு முன்னாடி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம்லாம் சைன் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த மெயிலோடைய உங்கள் நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, அப்புறம் நீங்கள் மெயில் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்கள் மெயில் ஐடி தெரிகிற மாதிரி அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் கமெண்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிறைய பேருக்கு வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர், இது நேம் கொடுக்குறதுல சில மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஒன்று இருக்குது. சரிங்களா? அக்கௌண்ட் நம்பர் அந்த பாஸ்புக்கில் என்ன அக்கௌண்ட் ஹோல்டர் நேமோ அந்த நேம் மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் நேமும் பேன் கார்டு நேமும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பாஸ்புக்கில் என்ன அக்கௌண்ட் நேம் இருக்கோ அந்த நேம் ப்ளஸ் அக்கௌண்ட் நம்பர், இந்த ரெண்டும் சேமாக இருந்தால் போதும். பேன் கார்டு நேமை வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அந்த காலமில் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்கள் பாஸ்புக் எடுத்துக்கோங்க. பாஸ்புக் எடுத்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுக்க போகிறீங்களோ எஸ்பிஓக்கு, பாஸ்புக் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரை பார்த்து டைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். பேன் கார்டு நேமை பார்க்காதீங்க. சரியா? பேன் கார்டு வந்து தனி. பேன் கார்டு ஒரே பேன் கார்டை வந்து நீங்கள் ஒரு 3 ஐடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலி யாருக்காவது பேன் கார்டு இருக்குன்னா அந்த பேன் கார்டு நம்பரை வச்சு, அந்த பேன் கார்டில் வேறு நேம் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அந்த பேன் கார்டு நம்பரை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? அதை கொடுத்துருங்க. செகண்டு உங்களுக்கு அடுத்த ஒரு 2 ஐடி இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இதே சேம் அக்கௌண்ட் நம்பர், பாஸ்புக்கில் உள்ள நேமு கொடுத்துட்டு அதே பேன் கார்டு நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் டுடே அப்டேட்டு. உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சங்கர் சார் சொல்கிற ஆடியோவை ஒரு டைமுக்கு 2 டைம் பொறுமையாக கேட்டிங்கனாலே எல்லா அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் டீம் மெம்பர்ஸையும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்ஸ் எதுவுமே வராது. சரிங்களா? தேங்க்யூ ஃபேமிலிஸ்.